அன்பு சொந்தங்களே, அருமை நண்பர்களே, இது சங்கர் கணேஷ் விவாக சங்கமம். இந்த பதிவு விவாக சங்கமம் மூலிமா உங்களுக்கு ஏன் போடுறேன் அப்படின்னா, இந்த பதிவு பற்றி என்னென்னா, மூலம் நட்சத்திரம் என்பது நிறைய ஆண்மகனுக்கும் சரி, பெண் பிரைடு அவங்களுக்கும் சரி, திருமணங்கள் தட்டி கழிக்கப்படுகின்றன. திருமண தடை, ஒவ்வொரு மணப்பெண் மணமகள் 2 சைடுமே பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் எனக்கு வேண்டாம், மாமனாருக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறார்கள். அதாவது இந்த பதிவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஒரு செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஒரு மணமாகி அந்த ஒரு வீட்டிற்குள்ளே செல்ல போகின்ற அந்த ஒரு மணப்பெண் எப்படி மாமனாரினுடைய ஆயுள் காலத்தை குறைப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். அவரோட பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்கிறதோ அதன்படி தான் அவருடைய வாழ்வு இருக்குமே தவிர, இந்த மணமகள் செல்வதனால் மாமனாருக்கு எப்படி வந்து ஆயுள் குறையும் என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ராகு கேது செவ்வாய்க்கு எப்படி பரிகாரம் இருக்கிறதோ அது போன்று மூலத்தில் பிறந்த ஜாதகங்களை நீங்கள் எடுக்கும்போது அவங்க மாமனாரோடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துட்டு அவருடைய லைஃப் ஸ்டடி பண்ணி அதை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வரனை எடுக்கலாம். ஸோ நம்மளோட விவாக சங்கமமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஜாதகத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். யாராவது இதை வீடியோவை பார்க்குறவங்க மூல நட்சத்திரம் எனக்கு ஓகே, எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நல்ல பொருத்தம், 9 பொருத்தம் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். ஸோ திருவாதிரை நட்சத்திர பையனையும் மூல நட்சத்திர பெண்ணையும் வந்து சேர்த்தும் போது நல்ல ஒரு பொருத்த முடியும், ஒரு திருமணமும் முடியும். விவாக சங்கமமில் ஒரு பிளாட்டினம் மெம்பராக இருக்கக்கூடிய பாலமுருகன் 4456 எம் பாலமுருகன் என்கிற வரனை அறிமுகப்படுத்துகிறோம். இவர் வந்து மூல நட்சத்திரத்தில் 4ஆம் பாதம், தனுசு ராசி, மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம். இவரோட படிப்பு பார்த்திங்கன்னா பிடெக் முடிச்சுட்டு எம்டெக் முடிச்சுட்டு பிஹெச்டி, அதாவது ஒரு டாக்டர் பாலமுருகன் என்கின்ற ஒரு ஆண்வரன். இவர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக தயானந்த சாகர் காலேஜ் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாத சேலரி ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சிட்ருக்கிற இந்த வரன் கருணிகர் என்கின்ற திவ்யாங்க மகர்ஷி கோத்திரத்தில் இருக்கிற ஒரு வரன். உங்களில் யாருக்காவது வந்து இவரை விருப்பப்பட்டீங்கன்னா, இவங்க ஃபேமிலி பற்றி சொல்ல போனால் மனோகரன் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, அவங்க மதர் ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, 2 பேருமே வந்து ரிட்டையர்ட் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, சொந்த வீடு இருக்குது. இவருக்கு ஒரே ஒரு பிரதர், யங்கர் பிரதர், ஒரு சகோதரர் வந்து டாக்டர், எம்பிபிஎஸ் எம்டி முடித்த ஒரு டாக்டர். ஸோ இந்த 4 க்யூட் ஃபேமிலி, ஒரு நல்ல கேரக்டர், ஒரு அருமையான ஹாபி வந்து நல்ல அருமையாக சுவையாக சமைக்கக்கூடிய ஒரு பர்சன். இப்படி ஒரு மணமகனுக்கு கருணிகர் சமூகத்திலிருந்து ஒரு சைவம் என்கிற உணவு பழக்கம் இருக்கிற ஒரு வரனை யாராவது கொடுக்க விரும்பினீங்கன்னா விவாக சங்கமத்தை அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் பிறந்த யோகானந்த பிரசாத் 6838 என்கிற ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர். இவர் பார்த்திங்கன்னா 1993 பிறந்திருக்காரு, பிடெக் ஐடி முடிச்சுட்டு. இவர் வந்து கௌசிக மகரிஷி கோத்திரம் கருணிகர், மூலம் 2ஆம் பாதம். இவரும் வந்து பார்த்திங்கன்னா 14 lakhs சம்பாதிக்கிறாரு. ஐடி, அதாவது இவர் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில், ஒரு லீடிங் எம்என்சி ஐடியில் சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவர் வந்து சொந்த வீடு இருக்குது, ஃபாதர் மதர் எல்லாம் வேப்பம்பட்டு அப்படிங்கிற சென்னையில் இருக்காங்க. ஸோ இந்த 2 வரன், மூல நட்சத்திரத்தில் பிறந்த 2 வரனுக்காக நாங்கள் வந்து இந்த பதிவை மேற்கொள்கிறோம். தயவுசெய்து மணப்பெண் கொடுக்கணும். திருவாதிரை நட்சத்திரம், நிறைய நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரத்துக்கு ஒரு 8லேருந்து 9 பொருத்தம் இருக்கிறவங்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் மூலம், அதுவும் இவங்க வந்து 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதது தான். இருந்தாலும் மூலம் 1ஐ விட மூலம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம்ங்கிறது எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத ஒரு விஷயம். ஆண் மூலம் அரசாலம் சொல்கிறாங்க. இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு யாராவது நீங்கள் வந்து உங்களோட மகளை திருமணத்திற்காக நீங்கள் காத்திருக்கக்கூடிய மகளை, இந்த 2 பர்சன் 1990 பாண்ட் 1993 பாண்ட் எம் பாலமுருகன் அண்ட் யோகானந்த பிரகாஷ். விவாக சங்கமம்னுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண் வரன்களை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பெண் வரன்கள், நீங்கள் ஆண் வரன்கள் வந்து மூல நட்சத்திரம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு,
அதாவது நான் வந்து இந்த பழமொழியிலையோ மற்றவங்கள பழைய ஒரு செய்திகளையோ நம்பலை அப்படின்னு சொல்லி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா ஒரு 3 வரன்கள் எஸ் பபிதா, அதாவது 6378 சித்தூரில் பிறந்த இந்த பெண் பார்த்திங்கன்னா MBA முடிச்சிருக்காங்க 1999. இந்த பெண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, சொந்த வீடு இருக்குது. இந்த பபிதாவுக்கு நீங்கள் வந்து யாராவது மூல நட்சத்திரம் பிரச்சனை இல்லை, இவங்க மூல நட்சத்திரம் 2ஆம் பாதம் ஓகே அப்படின்னீங்கன்னா விவாக சங்கமத்தில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 8260 ரேவதி எஸ் என்கிற 2000 வருடத்தில் பிறந்த ஒரு பெண் வரன். இவங்க வந்து பார்த்திங்கன்னா BSc MCA முடிச்சிருக்காங்க, 2000 பான். இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா ஆதி மூனி மகரிஷி கோத்திரம் கருணிகர். இந்த பெண் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்காங்க. ஸோ இந்த 2 பெண்கள் பபிதா என்கிற பெண்ணும் ரேவதி என்கிற பெண் வரணும் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இவங்களில் உங்களுக்கு வந்து 2000 and 1999 பாண்ட். இதில் உங்களுக்கு விருப்பம் வந்து 3 வயசு 4 வயசு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆண் வரன்கள் நீங்கள் வந்து விவாக சங்கமம் அணுகலாம். தேங்க்யூ வெரி மச்.